பழமையான புத்தகம் ஒன்று படித்து கொண்டிருந்தேங்க. அதில் இருக்கக்கூடிய சில செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அற்புதமாக இருக்குதுங்க. பிரஞான தீபிகை அப்படிங்கிற ஒரு பழைய புத்தகம் இயற்கைக்கு எதெல்லாம் காரணமாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இயற்கைக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அரிய தகவல்களை தரக்கூடியதாக அந்த பிரஞான தீபிகை அப்படிங்கிற புத்தகம் இருக்குதுங்க. சாதாரணமாக வெயில் அடிக்குது இல்லைங்களா, அந்த வெயிலுக்கு யார் காரணம்? செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் வெப்பத்தை தருகிறது. அந்த வெப்பத்துக்குரிய கிரகம் எது? செவ்வாய். அப்போ செவ்வாய் தான் வெயிலுக்குரிய கிரகமாக இருக்குது. செவ்வாய் சரியில்லைன்னா நிறைய நேரம் வெயிலில் நிற்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் மழைக்குரிய கிரகமாக சுக்கிரன். அது மாரிக்கோள் மழை அப்படிங்கிறது பழைய நூல்கள்லேயும் நம்ம படிச்சிருக்கிறோம். அது ஒரு புது விஷயம் அல்ல. ஆனால் வெயிலுக்குரிய கிரகம் செவ்வாங்கிறது அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இடி இடிக்குது, மழை பெய்யுது, எல்லாம் பண்ணுது, மின்னல் வருது. அப்போது இந்த இடி இடிக்குது பார்த்தீங்களா, இந்த இடிக்கு உரிய கிரகம் எது? ராகு தான். அப்படியே 2 செகண்டு 3 வினாடிகள் 4 வினாடிகள் மின்னல் தாக்கிட்டு போதில்லை, மின்னல் ஒளிர்ந்து போகுது இல்லைங்களா, ஒளிர்ந்து மறையக்கூடிய அந்த மின்னலுக்குரிய கிரகமாக கேது வரார். அப்போ ராகு கேது இடி மின்னல் அது ரெண்டுமே சேர்ந்து 180 டிகிரியில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ இந்த ராகு இடி இடிக்குது, கேது மின்னல் ஆகுது. அது மாதிரி காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே பனிமூட்டமாக இருக்குதுங்க, கொஞ்சம் வெளிச்சமும் குறைவாக இருக்குது. லைட்டு போட்டால் தான், லைட்டு போட்டு வண்டி ஓட்டினா தான் எதிர்த்தாப்பில் எந்த வண்டி வருதுன்னு தெரியுது. இந்த மாதிரி பனிமூட்டத்துக்குரிய கிரகமாக யார் வராரு? சனி பகவான் தான் வராரு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் அதில் இருக்குதுங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா காற்று அப்படின்னாலே புதன் தான் காற்றுக்கு அதிபதியாக, காற்று கிரகமாக இருக்கிறாருங்க. சாதாரணமாக குளிர்ந்த காற்றுக்குரிய கிரகம் எது? சனி பகவானுடன் புதன். ஏன்னா குளிர்ச்சி அப்படின்னாலே அந்த இடத்துல சனி பகவான் கொஞ்சம் நிற்பார். அப்போ இந்த மாதிரி குளிர்ச்சிக்குரிய கிரகமாக சனி பகவான். அப்போ குளிர்ந்த காற்றுக்குரிய கிரகம் சனியும் புதனும். அனல் காற்று அடிக்குது இல்லைங்களா, அது செவ்வாயும் புதனும் சேர்ந்த அது அனல் காற்றாக மாறுகிறது. தென்றல் காற்று சில நேரங்களில் நம்ம ரசிக்கிறோம் இல்லைங்களா, அது சந்திரனும் புதனும் தான் தென்றல் காற்றுக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் புதன் சேர்ந்திருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து அப்படியே ஜில்லு ஜில்லு தென்றல் காற்று வீசக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய அமைப்பு அல்லது வேலை செய்யக்கூடிய அமைப்பு கூட சேருங்க. பொதுவாக புயல் அடிக்குது. அந்த புயலுக்குரிய கிரகமாக என்னென்ன வருது? சனி புதன் ராகு. இந்த மூணுமே புயலை உருவாக்குது, புயல் உருவாகுது. இதெல்லாம் புயலுக்குரிய கிரகமாக இந்த 3 கிரகம் இருக்குது. சுழட்டி அடிக்குது பார்த்தீங்களா, அந்த புயலுக்குரிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சனி கேது. ஏன்னா அதில் சுழன்று அடித்தால் அந்த இடத்துல கேது உட்கார்ந்துருவார். அப்போ கடுமையான சூறாவளி காற்றாக அந்த புயல் அடிக்கும் பொழுது அந்த இடத்துல கேது சனி புதன் இந்த 3 கிரகங்கள் வந்துடுறாங்க. மேகமூட்டமாக இருக்குது வானம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த மேகமூட்டத்துக்கு உரிய கிரகம் எது? சுக்கிரன் தாங்க. மழை மேகங்களுக்கு உரிய கிரகங்களும் சுக்கிரன் தாங்க. வெற்று மேகங்களுக்கு உரிய கிரகமாக புதன் வரார். ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் சில வருடங்கள்லாம் பிறந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த வருடத்தில் மேகங்கள்லாம் திரளும், ஆனால் மழை பொழியாது. மழை தரும் கருமேகங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு கிரகமாக சுக்கிரன் வரார். இது மாதிரி பல வினோதமான நூதனமான விஷயங்கள் அந்த பிரஞான தீபிகை அப்படிங்கிற நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் ஜோதிடத்தை ஆழமாக அறிந்து கொள்வோம். அதை அறிந்து வைத்து கொண்டு நம்முடைய வாழ்விலே எல்லா வகையிலும் சந்தோஷத்தை அனுபவிப்போம். நெஞ்சிற்கினியவர்களே, புதன்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.